இங்கிலாந்தில் உள்ள கும்பரியாவில் உள்ள அழகான ஒரு மலைப்பகுதி தான் அது. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு அதீத தெய்வ பக்தி உள்ள ஒருத்தன் சாமிகிட்ட போய் கேட்டானா, சாமி நான் நல்லவனா வாழ்றது எப்படி? நான் நல்லவனா வாழ ஆசைப்படுறேன், என்ன பண்ணால் நல்லவனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னை பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, எனக்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறான். உடனே சாமி என்ன சொல்றாரு, சரி உங்ககிட்ட இருக்கிற பழைய கிழிந்த கந்தல் ஆடையை ஊற்றிக்கிட்டு நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த அரச மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துக்கோ. ஒரு நாள் முழுவதும் நீ உட்காந்துரு. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நீ என்னை வந்து பாரு, அப்போ நான் இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறேன் அப்படிங்கிறார். உடனே இவனு என்ன பண்ணுறான், சரி ஓகே அப்படின்னு சாமி சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் இருக்க கிழிஞ்ச ஆடையை போட்டுட்டு அந்த அரச மரத்து அடியில் போய் உட்காந்துடுறான். அடுத்த நாள் முதல்ல அந்த வழியாக ஒரு விவசாயி போகிறாரு. இவனை பார்த்து சொல்கிறாரு, சோம்பேறியாக இருக்கிறான், இப்படி வந்து படுத்து கிடக்கானு, காலங்காத்தால் வேலைக்கு போகாமல் இவனை எப்படி ஊப்பிடுவான், இவன் பொண்ணாடி பிள்ளை எப்படி காப்பாற்றுவான், என்ன மனுஷனோ அப்படின்னு திட்டு போகிறார். இன்னொருத்தன் வாரான், பார்த்து சொல்கிறான், இவனை பார்த்துட்டு குடிகாரன் இருக்கான் பாரு, குடிச்சிட்டு மரத்தில் படுத்து கிடக்கான், இவன் இப்படி குடிகாரன் வச்சுட்டு அந்த நாடு எப்படி தான் ஊப்பிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் பார்த்தோடனே ஒரு முற்றும் துறந்த துறவிகள் வராங்க. அவங்க இவனை பார்த்துட்டு, ஆகா நம்மள மாதிரி இவன் முற்றும் திறந்த ஒரு பெரிய ஞானியாக போல்கே அப்படின்ட்டு அப்படியே அவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. ஒரு கணவன் மனைவி அந்த சாயங்காலமாக அந்த பக்கம் வராங்க. அவங்க இவனை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஒரு பெரிய மகான் இருக்கிறாரு, வாங்க நம்ம அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. இவனுக்கு ஒரே குழப்பம் மனநிலை. அப்போ நான் சாமி மறுபடியும் இறைவனை போய் பார்க்குறாப்புல. இறைவன்கிட்ட சொல்கிறான், சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் அங்கே உட்காந்துருந்தேன், 2 பேர் என்னை போட்டுருந்தாங்க, 2 பேர் என்னை தூட்டுருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு சாமி சொன்னாராம், இதுதான் உலகம், உன்னை நீ எது செய்தாலும் அந்த காரியத்தை அந்த செயலை பார்த்து போற்றுவதுக்கும் 2 பேர் இருப்பாங்க, தூற்றுவதுக்கும் 2 பேர் இருப்பாங்க. இங்கே சரி தவறு என்று எதையுமே வந்து நம்ம நிலைநிறுத்தி சொல்ல முடியாது. பிற மனம் கோணாமல் இயற்கைக்கு மாற்றம் விரோதம் இல்லாமல் நீ செய்கிற எந்த செயலுமே அது சரியான செயல் தான். பிறரை பற்றி யோசிக்காமல் உன் மனதுக்கு சரின்னு படுவதை நீ தைரியமாக பண்ணு, நீ நல்லவனா வாழ்வ அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பயுமே யோசிப்போம், இதை நம்ம பண்ணால் நம்மளை யாராவது தப்பாக சொல்லுவாங்களா, இல்லை இதை செஞ்சுட்டா யாராவது நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அது தேவையில்லை. நீங்கள் செய்கிற செயல்னால பிற மனமும் பிறரோட உடமையும் பாதிக்காமல் இருந்தால், நீங்கள் செய்கிற செயல் இந்த இயற்கைக்கு முரண் இல்லாமல் இருந்தால், அது எல்லாமே நல்ல செயல் தான். மீண்டும் ஒரு குட்டி கதையை உங்களை சந்திப்போம். இந்த கதை பற்றின கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு டிக்கெட் போட்டுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கதையை சந்திப்போம். உங்களை விடைபெறுவது உங்கள் ஜீவன். பை பாய்.